13 அண்ட் அதுக்கப்புறம் இங்கேயே 13க்கு வந்து எடுத்திருக்கேன், காடா துணி எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் த்ரெட்ஸு தேவைப்படும். நீங்கள் ஸ்கேல் வந்துட்டு என்ன ஸ்கேல் வாங்குறீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஸ்கேல் வந்துட்டு வாங்க வேண்டாம். நீங்கள் உட்டன் ஸ்கேல் வாங்கிக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. பிகாஸ் அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் இப்போ அது முன்னாடி இல்லாதனால இதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உட்டன் ஸ்கேல் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மெஷரிங் டேப்பு அண்ட் சாக் வந்துட்டு இதுவே வாங்கிக்கோங்க, வேக்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற நான் வீடியோவும் போட்டிருக்கேன். வேறு எதுக்கு இதில் வேறு என்ன தேவை இருக்குது. அண்ட் த்ரெட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நான் 13 × 13 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். 2 கிளாஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஒரே துணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணணுன்னா லைன் போட்டுக்கோங்க. கரெக்டாக நேராக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு 10 கோடு போட்டுக்கோங்க. 10 இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. மற்றவங்களும் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். நான் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு மெஷினில் வச்சுட்டு, மெஷின் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல இது வரைக்கும். அதாவது மெஷின் கண்ட்ரோலில் இருக்கா உங்கள் கையில். ஸோ மெஷின் கண்ட்ரோல் வந்துட்டு வேணும் ஃபஸ்ட்டு. ஆன்சர் பண்ணுங்கள். நோ, மெஷின் கண்ட்ரோலே பண்ணலையா? சரி ஓகே. வேறு யார் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கா? மைக் ஓப்பன் பண்ணி பேசலாம். இருக்கா? ஓகே சூப்பர். எஸ் டியூடு. ஓகே. ஸோ ஒருத்தங்க மட்டும் மெஷின் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளாஸில் வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மெஷினை வந்துட்டு துணி நூல் எதுவுமே போடாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷினை வந்துட்டு நார்மலாக ஒரு சின்ன ஸ்பீடுக்கு வந்துட்டு ஓட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் த்ரெட்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, நான் இப்போ என்ன சொல்லித்தர போகிறேன்னா ஜஸ்ட்டு இந்த லைன்ஸில் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த போட்டிருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நேராக வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும். நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஏதாவது டவுட்டுன்னா மைக் ஓப்பன் பண்ணி கேளுங்க. பிகாஸ் எனக்கு வீடியோவில் நீங்கள் பேசுனீங்கன்னா எதுவும் மெசேஜ் பண்ணிங்கன்னா எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்பீடாக வருது. நீங்கள் வந்துட்டு பலகையில் உங்களுக்கு லைன் வந்துட்டு கரெக்டாக வராது, ஃபஸ்ட்டே வந்துட்டு கரெக்டாக வராது. அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெதுவாக தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு லைன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் லைனு வந்துட்டு கரெக்டாக கொண்டு வரணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு நீங்கள் வந்துட்டு மெஷினில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணையில் இந்த மாதிரி ட்ரிம்மர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு பெரிய சிசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிசர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபேப்ரிக், அதாவது கட்டிங் டேபிள்லையோ இல்லை கீழேயோ கட் பண்ணையில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த சிசர்ஸ் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்துட்டு கீழே போட்டுட்டோம்னா, அதாவது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கையில் இதை தாண்டி நம்ம வந்துட்டு கீழே போட்டோம்னா, அதாவது டேபிளை தாண்டி கீழே போட்டோம்னா ஹேண்டில் வந்துட்டு உடஞ்சிரும். ஸோ அதுக்காக வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் கட்டிங் டேபிளில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மார்க்கரும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சிடணும். கீழேயோ இல்லை வேறு மிதிப்படுற இடத்துலையோ இல்லை கை வைக்கிற இடத்துலையோ வந்துட்டு மார்க்கர் வைக்கக்கூடாது. மார்க்கரோட இருக்க ரீசன் வந்துட்டு அதுதான். அண்டு இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நீங்கள் பத்திரமா ஒரு பிளேஸில் வச்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிம்மர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பட்டன் ஹவுஸ்லேயே கிடைக்கும்.
இது எல்லாமே வந்துட்டு பட்டன் ஹவுஸில் கிடைக்கும். ஆன்லைனில் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். ஏன்னா ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு இது 10 ருபீஸ் தான் வரும். 10 to 15, இது சின்னது இருக்கிறதுனால 10 ருபீஸ் வரும். அண்ட் 15 ருபீஸ்க்கு இருக்குது. அட் மேக்ஸிமம் 50 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்துட்டு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பிளேட்ஸோடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் வெப்சைட்டில் அண்டு மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதிலலாம் பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரேட்டு ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்துட்டு நேரில் போய் பட்டன் ஹவுஸில் எல்லாத்தையும் ஒட்டுக்கா வாங்கிக்கிறத பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா என் கிளாஸு? யாராச்சும் ஒருத்தர் மைக் ஓப்பன் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. ஓகே சிஸ்டர். ஓகேவா? தேங்க்யூ. ஆக்சுவலி நான் அதில் பேசிக்காக அது ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் எடுக்கிறேன். என்ன இவங்க எவ்வளோ சிம்பிளாக எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். நான் போக போக வந்துட்டு எல்லாமே எடுப்பேன். ஸோ ஒன்றுமே தெரியாதவங்களும் கற்றுக்கணுங்கிறது தான் வந்துட்டு என்னோடய மோட்டிவ். அதனால் வந்துட்டு நான் எனக்கு சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் போதுமா இல்லை? எஸ் சிஸ்டர், ஓகே. இது மட்டும் போதுமா இல்லை இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லட்டுமா? ஸோ லைன்ஸ் போட்டு ஓகே, நீங்கள் பொறுமையாக எடுக்கிறீங்க, தேங்க்யூ. நீங்கள் லைன்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கரெக்டாக நேராக வரணும். நேராக வர வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது தான் போடணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. இது மட்டும் ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சிஸ்டர். சொல்லட்டுமா? சரி, ஓகே. நீங்கள் லைன்ஸ் எல்லாம் நேராக அது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது முடித்ததுக்கப்புறம் தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கார்னரை வந்துட்டு மடித்து அடிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு நம்மளோட நெயில்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னரில் அடிக்கணும். நான் மேட்சிங் த்ரெட் எடுத்தால் இது தெரியாது, அதாவது ஸ்டிச்சஸ் தெரியாதுங்கிறதுக்கு வேண்டி ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம எட்ஜஸில் தான் போடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகாது. இல்லைன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ தான் நீட்டான லுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ நான் இந்த கிளாஸில் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொருள் எப்படி வாங்கணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதையும் அடுத்தடுத்து சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி ஸ்டார்டிங்கிறங்கிறங்காட்டி நான் கொஞ்சம் சிம்பிளாக எடுத்திருக்கேன். போக போக நான் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ ஓகே, எல்லோரும் டெய்லரிங்க்கு என்ன மிஷின் வச்சுருக்கீங்க? பெரிய மிஷின் வச்சுருக்கீங்களா இல்லை சின்னதாக வச்சுருக்கீங்களா? மைக் ஓப்பன் பண்ணி பேசுங்க. சொல்லுங்கள், கேட்கல. என்ன மிஷின் வச்சிருக்கீங்க? ஓ ஓகேங்க. இப்போ நான் வச்சுருக்கிறத வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஆக்சுவலி அதுவே போதுமானது தான். நீங்கள் மோட்டர் மாட்டி வச்சுருக்கீங்களா இல்லை பெடலா? ஹலோ ஜாக் எஃப். மோட்டர் இருக்குங்களா? ஓகே. எலக்ட்ரிக் மெஷின், டேபிள் டாப் சிஸ்டர், ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு இந்த 2 மிஷினுமே ஓகேவாக தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு எது ஸ்டார்டிங்கில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா இந்த மிஷின் தான் சொல்லுவேன். அதாவது பெடல் மிஷின் தான் சொல்லுவேன். நம்மளுக்கு ரேட் வைஸும் வந்துட்டு அது கம்மியாக இருக்கும். அண்டு ரொம்ப வருஷத்துக்கு இது வந்துட்டு உங்களுக்கு உழைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மடிச்சு அடிச்சிருக்கோம் அண்ட் நேராக அடிச்சிருக்கோம் இந்த கிளாஸில். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்க இல்லையா, இந்த மாதிரி இது வந்துட்டு நீங்கள் 4 கார்னர்ஸ்லேயும் பண்ணணும். 4 கார்னர்ஸ்லேயும் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் மாதிரி ரெடி ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே துணியில் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. 4 சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு
4 சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்னொரு துணி எடுத்து சைடில் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கர்ச்சீஃப் மாதிரி ஒன்று கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பழகுவோன்னா ஒரு கிளாஸில் கர்ச்சீஃப் தான் பழகுவோம். அண்ட் அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு உங்களுக்கு கர்வ்ஸ், அதாவது நெக்லைனில் கொடுப்போம்ல அந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு பழகுவோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் இதுதான் நான் வந்துட்டு சொல்லித்தர பிளானில் இருந்தேன். அண்டு சீக்கிரத்தில் நான் கிளாஸ் அட்டன் பண்ண நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ இருந்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா? இல்லை வேறு யாருக்காவது இன்னும் ஸ்டிச் பண்ணி காட்டணும், எவ்வளோ மீட்டர்ஸ்னு சொல்லணுமா? மைக் ஓப்பன் பண்ணி பேசுங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. வேறு யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டணுமா இல்லை ஓகேவா? இதோட ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. கார்னர் ஸ்டிச் மட்டும் அகைன். ஓகே, கார்னர் ஸ்டிச் மட்டும் அகைனா சூப்பர். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா, அதே சைடு தான் திருப்பி ஃபஸ்ட்டே வந்துட்டு மடக்கிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஈவனாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் மடிச்சடிக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம மடிச்சடிக்கிறோன்னா இதுலேயே ஒரு 30 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாரியெல்லாம் கோட் அடிப்பாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த மடிச்சடிக்கிறது யூஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணலாம். அண்டு இந்த நேராக ஸ்டிச் பண்ணுறது, கர்வாக ஸ்டிச் பண்ணுறது அது நான் சொல்கிறேன். கர்வாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ட்ரெஸ்ஸை ஒருத்தவங்க குர்த்தி வந்து கொடுக்குறாங்க ஆல்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு 40 ருபீஸோ 50 ருபீஸோ சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நான் சைடு கார்னர் மடிக்கிறது இன்னொரு டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மெஷினில் மாட்டிட்டு கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணணும். அண்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஸோ ட்ரிம்மர்ஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் இப்போ நீங்கள் பேட்டர்ன்லாம் வந்துட்டு கட் பண்ணுறீங்கன்னா ஓகே டியூடு தேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்ச்சீஃப் கிடைக்கும். அண்ட் நேராக ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் சைடில் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் சாரீ கோட் அடிக்கிறதுக்கு, இல்லை பேண்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் கட் பண்ணி மடிச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வீடியோ ஸ்டக் ஆகுதா? இப்போ ஓகேவா இருக்கா? ஹலோ, ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. அதுதான் இது ரெண்டத்தோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் சாரீக்கு கோட் அடிக்கிறதுக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சைடில் ஆல்டர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத வந்துட்டு டெய்லியும் ஒரு ½ hour, மினிமம் ½ hour. ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஸ்டிச்சிங்கில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸில் இல்லையா? ஓகே, ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்கள். யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயங்காமல் கேளுங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம், சின்ன டவுட்னாலும் கேளுங்க. யாருக்கும் எந்த டவுட் இல்லைல்ல? ஓகே.